சும்மாவா இருக்கு அப்படின்றதுக்காண்டி என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சி பேசக்கூடாது. நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் நாட்டை பற்றி பேசுகிறீங்க? இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் இனிமேல் வச்சுக்க கூடாதுப்பா. இப்படி தாங்க பங்களாதேஷ் கவர்மெண்ட் இருந்துக்கிட்டு வெஸ்ட் பெங்கால் சிஎமான மம்தா பானர்ஜியை பயங்கரமாக விளாசி தள்ளியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், உலக அரசியல்லே இப்போ மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்க விஷயம் என்னென்னா பங்களாதேஷில் நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனை தாங்க. பங்களாதேஷில் ரிசர்வேஷனில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்தனால அங்கே மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு. இதனால வங்கதேசமே கலவர பூமியாக மாறி இருக்குங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 1971 இருந்து 2018 வரைக்குமே அங்கே சுதந்திர போராட்டத்துக்காண்டி போராடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட குடும்பத்துக்காண்டி 30% ரிசர்வேஷன் கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனால் 2018க்கு அப்புறம் அந்த ஒரு சிஸ்டத்தை அப்படியே அபாலிஷ் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பங்களாதேஷ் ஹைகோர்ட் இல்லை சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு திரும்ப ரிசர்வேஷன் கொடுக்கணும், 30% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இதை கேட்டவுடனே ஒட்டுமொத்த வங்கதேசமே கலவர பூமியாக மாறிடுச்சுங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக யங்ஸ்டர்ஸில் இருந்து நிறைய மக்கள் கொந்தளிச்சு போய் வீதிகளில் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ரிசர்வேஷனை நாங்கள் கொண்டு வர விட மாட்டோம்ப்பா, அவங்களுக்கே நீங்கள் ரிசர்வேஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ நாங்கள் எங்கே வேலைக்கு போகிறது, இதை நாங்கள் கொண்டு வர விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஒரு போராட்டம் வன்முறையில் போய் முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக போராடினாங்க பார்த்தீங்களா, அவங்கள நிறைய பேர் இந்த போராட்டத்திலே இறந்து போயிட்டாங்க. அதனால உலக அரசியல்லே வங்கதேசத்தில் இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்க பிரச்சனை தான் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இந்த ஒரு விஷயத்துல தான் வெஸ்ட் பெங்கால் சிஎமான மம்தா பானர்ஜி தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை பேசி மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பங்களாதேஷில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது நான் பங்களாதேஷ் அப்படின்ற நாடை பற்றி எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா அது வேற நாடு, அந்த நாட்டை பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. இவ்வளவு ஏன் பங்களாதேஷில் நடக்கிற பிரச்சனையை பற்றி வாயவே திறக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா கூட அமைதியாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நான் கவனமாக பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கேன். அதனால அந்த நாட்டை பற்றி நான் பேச விரும்பலை, அந்த நாட்டில் உள்ள மக்களை பற்றி நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த நாட்டு மக்கள் ரொம்பவே துன்புறுத்தப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்கள் அங்கே கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல. அதனால் நான் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அங்கே உள்ள கஷ்டப்படுற மக்கள் நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெஸ்ட் பெங்காலோட கதவுகளை தட்டலாம். அந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதனால் உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கேளுங்கன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு ஐநாவெல்லாம் வம்பிழுத்து பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவ்வளவு ஏன் ஐநாவே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நாட்டில் மக்கள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அங்கே மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கலாம், அது தப்பு இல்லை, அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம்னு சொல்லி இது மாதிரி வெஸ்ட் பெங்கால் சிஎம் பேசியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பேசினா பங்களாதேஷ் சும்மா விடுவாங்களா? அதனால தாங்க மம்தா பானர்ஜியை பயங்கரமாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோ பாருங்கப்பா, இது எங்கள் உள்நாட்டு பிரச்சனை, எங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கிறது, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் மூக்க நுழைக்கிறீங்க, இதை பற்றி ஏன் தேவையில்லாமல் நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் நாட்டு மக்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நீங்கள் யார் இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க, இதனால் உங்களுக்கே பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னீங்க, ஐநாவே கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? ஐநா சொல்கிற அளவுக்கு நாங்கள் என்ன மோசமான நிலைமையில் எங்களோட மக்களை வச்சுருக்கோம்? நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எங்கள் நாட்டில் இல்லை, எங்கள் நாட்டு மக்கள் சேஃபாக தான் வந்திருக்காங்க. அதனால் தேவையில்லாமல் எங்கள் நாட்டு பிரச்சனையில் மூக்கு நுழைக்காதீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி பங்களாதேஷ் கவர்மெண்ட் பதிலடி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எங்கள் நாட்டு மக்களை அகதிகளாக வேணாம் உங்களோட ஸ்டேட்டுக்கு வாங்கன்னு சொல்கிறீங்களே, இதனால உங்களுக்கே பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அகதிகளாக வரோம் அப்படின்ற பேரில் உங்களோட ஸ்டேட்டுக்கு பயங்கரவாதிகள் ஊடுருவதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் எது பேசினாலும்
கொஞ்சம் பார்த்து பேசுங்க, தேவையில்லாமல் இன்னொரு நாட்டு பிரச்சனையில் வந்து தலையிடாதீங்கன்னு சொல்லி பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்த மாதிரி சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காங்கங்க. உண்மையிலே இந்த பிரச்சனையில் பங்களாதேஷ் மேலேயும் நியாயம் இருக்கிற மாதிரி தாங்க வந்து தெரியுது. ஏன்னா இது வெஸ்ட் பெங்கால் சிஎமான மம்தா பானர்ஜிக்கு இது தேவையில்லாத வேலை. அவங்க நாட்டில் என்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு, இதை பற்றி தேவையில்லாமல் இவங்க ஏன் வந்து பேசணும்? இதே மாதிரி நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்து நம்ம நாட்டு பிரச்சனையை பற்றி வேற யாராவது பேசுனாங்க அப்படின்னா நம்ம வந்து சும்மா இருப்போமா? ஏன் என் வீட்டில் வந்து எட்டி பார்க்குற, உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிப்ளை தானே வந்து கொடுப்போம். அதனால தான் இதே மாதிரி ஒரு ரிப்ளைவை பங்களாதேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால எப்பயுமே நம்மளோட இந்தியன் ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை மட்டும் தான் நம்ம வந்து பார்ப்போம். இன்னொரு நாட்டோட இன்டர்னல் அஃபேர்ஸில் எப்பயுமே தலையிட மாட்டோம். ஆனால் இந்த ஒரு பாலிசிக்கு எதிராக மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு தான் நமக்கு என்ன கேள்வி கேட்க தோணுது அப்படின்னா, இவ்வளோ தூரம் இன்னொரு நாட்டில் நடக்கிற வன்முறையை பற்றி இவ்வளோ பேசுகிறீங்களே, இதே எலெக்ஷன் சமயத்தில் வெஸ்ட் பெங்காலில் வந்து என்ன மாதிரி ஒரு வன்முறை நடந்துச்சு, எவ்வளோ தூரம் கலவரம் வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்படி இருக்கும்போது வேற ஸ்டேட்காரங்க இருந்துக்கிட்டு, எப்பா வெஸ்ட் பெங்காலில் அவ்வளோ தூரம் கலவரம் வெடிக்குது, மக்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதனால் அங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா எங்கள் ஸ்டேட்டுக்கு வாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இதே மாதிரி ஒரு வேலையை தானே நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் தயவு செய்து தலையிடாதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ரைட்ஸே கிடையாது. இப்போ இந்தியா வந்து ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து இடம் கொடுக்குறாங்களா, அகதிகளை வந்து உள்ள விடுறாங்களா, அது இந்தியன் கவர்மெண்ட்டோட வேலை. நீங்கள் ஏன் வந்து ஒரு சாதாரண ஸ்டேட் சிஎம்மாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து மூக்கு நுழைக்கிறீங்க? இப்போ இது தேவையா? இது மாதிரி நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசி பங்களாதேஷ் கவர்மெண்ட் கிட்ட பதிலடி வாங்கி தானே வந்து நிற்கிறீங்க. அதனால இந்த மாதிரி விஷயங்களில் இனிமேல் பார்த்து பேசுங்க அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு. உண்மையிலே இந்த மாதிரிலாம் மம்தா பானர்ஜி அவர்கள் பேசும்போது ரொம்பவே ஆச்சரியமாக வந்திருக்குங்க. ஏன்னா இதே அகதிகள் பிரச்சனைனால தான் 1971 இந்த ஒரு விஷயத்தில் தலையிட்டு நம்ம இராணுவ வீரர்களை அனுப்புனனால தான் நம்ம 1971 பங்களாதேஷ் அப்படின்ற தனி நாடையே உருவாக்க முடிச்சு. இப்படி இருக்கும்போது பங்களாதேஷில் இருந்து திரும்ப நீங்கள் வந்துருங்க, உங்கள் நாட்டில் கஷ்டப்படுறீங்களா, எங்களோட ஸ்டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி எவ்வளோ அசால்ட்டாக கூப்பிட்றாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன கணக்கில் தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. கொஞ்சமாவது மம்தா பானர்ஜி அவர்கள் பேசும்போது கொஞ்சம் யோசித்து பேசுனாங்க அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.